ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அட்டகாசமான ஒரு முறுக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணிடலாம். ஸோ கடையில் விற்கிற அரிசி மாவும் அதுக்கப்புறம் வந்து உடச்சக்கடலை மாவு வச்சு தான் வந்து நான் ஈஸியாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, பேக்கெட்டு அரிசி மாவு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் அதுக்கப்புறம் வந்து உடச்சக்கல்ல மாவும் தான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து முறுக்கு பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லாமே வந்து இந்த 4 வந்து அரிசி மாவு தான். ஸோ வந்து நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 கப்பு வந்துட்டு நான் உடச்சக்கல்ல மாவு எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்ம சட்னி கரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த உடச்சக்கல்ல தான். அந்த உடச்சக்கல்ல வந்து எடுத்துட்டு நல்லா வந்து மிக்சியில் நல்லா பவுடராக வந்து அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு ஒரு 2 வாட்டி வந்து நல்லா சளிச்சிட்டு, ஸோ அதே கப்பில் வந்து இந்த கப்பில் எவ்வளோ அரிசி மாவு அதே கப்பில் வந்துட்டு நான் 2 கப்பு வந்துட்டு உடச்சக்கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வந்துட்டு உடச்சக்கடலை மாவு எடுத்துங்க. ஸோ 2:1 அப்படியே எடுத்துக்கணும். எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு கப்ல மெஷர்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரே கப்ல வந்து மெஷர்மெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து முறுக்கு வந்து நல்லா வந்து பொறு நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ வந்து இந்த பதத்துல செஞ்சாதான் வந்து முறுக்கு வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ இது எல்லாம் வந்துட்டு ஒரு 3/4 kg இருக்கும். ஸோ இவ்வளவு தான் நான் எடுத்திருக்கேன் மாவு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாவுல வந்து என்ன நான் போட போறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சீரகம் பாருங்க, நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு இருந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்க வந்து சீரகம் மட்டும் போடுறதா சீரகம் மட்டும் போட்டுங்க, இல்லை எள்ளு மட்டும் போடுறதா எள்ளு மட்டும் போட்டுங்க, இல்லை 2 மிக்ஸ் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ வந்து நல்ல டேஸ்ட்டுக்காகவும் நல்லா வந்து ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பெருங்காயம் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் எடுத்திருக்கேன் நான். எண்ணெய் வந்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவுல ஊற்ற போறோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து சமையல் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து இதுவும் சமையல் எண்ணெய் தான். இது என்னத்துக்குன்னா, நம்ம வந்துட்டு இந்த முறுக்கு குழல்ல வந்துட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாவு போட போறோம். ஸோ வந்து நான் 2 அச்சு எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த அச்சு 2 அச்சு தான் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து முறுக்கு பிழிய போகிறோம். பாருங்க, இது மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய குண்டா எடுத்துங்க. அப்போ தான் வந்து பிசையத்துக்கு வந்து நல்ல வாட்டமாக இருக்கும். ஸோ 4 கப்பு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 4 கப்பு அரிசி மாவு வந்து இதில் போட்டுக்கலாம். நான் 1 கப்பு போட்டேன். ஸோ இது 2வது கப்பு. ஸோ 3. ஸோ 4 கப்பு வந்து நான் அரிசி மாவு வந்து போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உடச்சக்கடலை மாவு வந்துட்டு நான் 2 கப்பு போடுறேன். ஸோ இன்னொரு கப்பு வந்து உடச்சக்கடலை மாவு போட்டுங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்குங்க. சால்ட் போட்டுக்குங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் போடுறது இருந்தாலும் போடுங்க. நான் மிளகாத்தூள் வந்து போடல. ஸோ இதுவே வந்து நல்லா டேஸ்ட் ஆகும். இல்லை நீங்கள் கொஞ்சம் காரமாக வேணால் நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போடும்போது வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து கையில் இது மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு போடுங்க. அப்போ தான் வந்து இந்த நல்ல மணமாக இருக்கும். இந்த மணம் வந்து நல்லா வந்து இந்த மாவில் இறங்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு போட்டுக்குங்க. ஸோ போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு போட்டுக்குங்க. சீரகம் வந்து அதிகமாக போட்டிங்கன்னா வந்து கசப்பு எடுக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக மாவு வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஸோ எள்ளு வந்து போட்டுக்கலாம். எள்ளு வந்து அப்படியே நான் வந்து போடுறேன். இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமாக சூட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து கலந்து விட்டுக்குங்க. நல்லா எல்லா சைடும் வந்து நல்லா இந்த சால்ட் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் வந்து கலந்து விட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்து விடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து சூட் பண்ணியாச்சு. இதமாக சூட் பண்ணி ஸோ இதை வந்து சுற்றி ஊற்றிக்கலாம். ஸோ இப்படி சூடு பண்ணி ஊற்றுறது மூலிமா வந்து முறுக்கு வந்து நல்லா பொறுன்னு இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கை போட்டு வந்து கலந்துக்கலாம். ஏன்னா இப்போயே கை போட்டுறாதீங்க, ரொம்ப வந்து சூடாக இருக்கும். சூடு ஆறிச்சு. ஸோ லைட்டாக வந்து கலந்து விட்டுக்குங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிட்டு வரேன். ஃபஸ்ட்டே வந்து நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்போ மாவு வந்து ரொம்ப வந்து தளன்னு ஆகிடும். ஸோ நல்லா வந்து பிசைஞ்சிட்டு வருங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசையணும். பாருங்கள், நான் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். ஸோ நல்லா வந்து தட்டிட்டு ஒரு வந்து ஈர துணி நனைச்சிட்டு இது மேலே வந்து போட்டு விட்டுடலாம். எல்லாம் வந்து காஞ்சி போயிடும். அப்புறம் நம்ம முறுக்கு ஊற்றமும் சரியாக வராது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஈர துணி வந்து நல்லா வந்து ஈரம் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து இது மேலே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ நம்ம முறுக்கு சுடுறதுக்கு வந்து கடாயை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஈர துணி போட்டுட்டு இது மாதிரி வந்து வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து மாவு வந்து காஞ்சி போகாது. ஸோ நான் வந்து கடாயை வச்சுட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து ஊற்றிருக்கேன், சமையல் எண்ணெய். ஸோ வந்து எண்ணெய் காயிட்டும். ஸோ இது எண்ணெய் காயும்போது சைட் பை சைட் வந்து நம்ம வந்து முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அச்சு தான் வந்து போட போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து சுற்றி வந்து எண்ணெய் தடைக்குங்க. சைடெல்லாம் வந்து எல்லாம் எண்ணெய் தடைக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை சுற்றி வந்து நம்ம எண்ணெய் தடைக்கலாம். ஸோ இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடைக்குங்க. எல்லாம் வந்து இதுலேயே வந்து ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து எண்ணெய் தொட்டுட்டு எல்லாம் வந்து எல்லா சைடும் வந்து உள்ளே வந்து நல்லா வந்து தடவி விட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த மாவு வந்து நம்ம வந்து ஈர துணி போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. எல்லாம் மொத்தமாக வந்து எடுத்திங்கன்னா காத்தாரிடும். அது மாதிரி நீட்டாக இருக்கணும். பாருங்கள், ஸோ இதில் வந்துட்டு இப்படி போட்டுக்குங்க. இது வந்து பெரிய இது. ஸோ அதனால் வந்து அதிகமாக பிடிக்குது.
ஸோ இன்னும் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இவ்வளோ போட்டிருக்கேன். எப்பயுமே வந்து கம்மியாக தான் போடணும். ஸோ அதிகமாக போட்டிங்கன்னா வந்து இது மூட ஆகாது. ஸோ வந்து கம்மியாக போட்டுக்குங்க. ஸோ இது வந்துட்டு பாருங்கள், இதுக்குள்ளே போட்டுக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு திருவிக்குங்க. பாருங்கள் பாருங்கள், இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து இது எடுக்கிறீங்க இல்லையா வடை, ஸோ இது மாதிரி வந்து எடுத்துங்க. இதில் தான் நம்ம பிழிஞ்சிட்டு அப்படியே போட போகிறோம். ஸோ வந்து இப்போ வந்து பிழியலாம். பாருங்கள் என்னமா வந்திருக்கு. இப்போ வந்துட்டு லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பிழிஞ்சு போட போகிறோம். எண்ணெய் காய்ச்சான்றதை பார்க்கறதுக்கு வந்து பாருங்கள், கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துகிட்டு போட்டு பாருங்கள். போட்டோன்னே இப்படி வந்து மேலே வரும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா வந்து எண்ணெய் காய்ச்சின்னு அர்த்தம். ஸோ வந்து கேஸ் வந்துட்டு மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லாம் வந்து போட்டுன்னு வந்துடுங்க. பாருங்கள், பக்கல்வாக போட்டுக்குங்க. ஸோ வந்து நான் 4 முறுக்கு போட்டிருக்கேன். நிறைய வந்து போட்டுறாதீங்க. மேலே ஆச்சுன்னா வேகத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கேஸ் வந்து மீடியமில் வச்சுட்டு எல்லா முறுக்கு வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து போட்ட உடனே வந்து கரண்டி போட்டுட்டு எடுத்துடாதீங்க. ஸோ எல்லாம் வந்து தனித்தனியாக போயிடும். ஸோ வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். ஏன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒட்டிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெந்துட்ட பிறகு தனியாக வந்து வந்துடும். ஸோ வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும், எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் இப்படி ஆனோடனே வந்து எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடு வந்து திருப்பி வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த இதில் வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஒயிட்டாக எடுத்தாலும் வந்து முறுக்கு வந்து வெந்திருக்காது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த முறுக்கு வந்து எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்னமா இருக்குது பாருங்கள். பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நான் இன்னொரு அச்சு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த அச்சில் வந்துட்டு நம்ம வந்து இன்னும் வந்து வேறு ஷேப்பில் வந்துட்டு அதே முறுக்கு தான். ஸோ இந்த அச்சில் வந்து நான் வந்து முறுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன். ஸோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு இப்படி போட்டுக்குங்க. பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி போட்டுக்குங்க. சுற்றிக்கலாம். பாருங்கள், மொல்லமாக வந்து போடுங்க. பாருங்கள், நான் வந்து 4 போட்டிருக்கேன் நான். ஸோ வந்து கேஸ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ போட்ட உடனே வந்து கரண்டி போட்டுறாதீங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கரண்டி போட்டுக்குங்க. ஸோ இது 2 வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ வந்து இது 2 வந்து எடுத்துடலாம். ஸோ இது 2 வந்து வேகட்டும். பாருங்கள், நான் 2 சைடு வந்து நல்லா வந்து திருப்பி போட்டு பாருங்கள். ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆனோடனே வந்து எடுத்துடணும். ஸோ என்னமா இருக்குது பாருங்கள். முறுக்கு பாருங்கள் என்ன சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த முறுக்கு வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு தான் வந்து எடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் பிஃபோராக எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஏன்னா திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து வேகாது. ஸோ இது கூட பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.